ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொங்கு ரசி ருசி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீரை பொரியலுங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருளுங்க, சின்ன வெங்காயங்க, எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. நாங்கள் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்குறோங்க. பச்சை மிளகாய் 1ங்க, வரமிளகாய் 2ங்க, கருவேப்பிலைங்க. இதாங்க தேவையான பொருள். கீரைக்கு தேவையான பொருளுங்க. சிறுகீரைங்க. இது எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்குதுங்க. உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் வரமிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இனி கீரையை உள்ளே போட்டுக்கலாங்க. இனி கலரி விட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுங்க. கல்லுப்பு தேவையான அளவுங்க. இனி கீரையை நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. சிம்லேயே 10 நிமிஷம் வணங்கட்டுங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இனி அப்படியே வேகட்டுங்க. பாருங்கள் தண்ணி நல்லா சிந்திச்சுங்க. அப்படியே சிம்லியே வேகட்டுங்க. கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இனி தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கொங்கு ரசி ருசி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.